என்ன பூ அது கோதில் கிடப்பார், அது கோதில் கிடப்பார் ராஜ்கர்ணன். ஏய் கும்பிடு சாமி, கும்பிடு சாமி. எப்படி கும்பிட்றது? சாமி கும்பிடு. ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து பாப்பாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டேங்க. காலையில் எந்திரிச்சது சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ கிளம்பிட்டு இருக்கோம். எந்திரிச்சதுமே மகி குட்டியை விஷ் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். நாங்கள் மட்டும்தான் வந்து கோவிலுக்கு போகிறோம். பழனி மலை போயிட்டு அப்படியே கனகம்பட்டி போயிட்டு வரணும். இப்போ வீட்டில் சாமி கும்பலான்னு சொல்லிட்டு கும்பிட்டுட்டு இருக்கோங்க. பாய். இப்போ பழனி வந்தாச்சுங்க. பழனி வந்ததுமே இந்த சைடு வேலும் அந்த சைடு வந்து மயிலும் இருக்கும். பழனி என்ட்ராகும் போதே நம்மளோட வேலும் மயிலும் பார்க்கும்போது தான் நம்மளுக்கு பழனிக்கே ஒரு கலை வந்த மாதிரி ஒரு ஃபீல். அவ்வளோ சூப்பராக இருந்தது. திருவண்ணாங்குடியிலே மட்டும் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கனகம்பட்டி போகலாம் அப்படின்ட்டு வந்தோங்க. பழனி மலை மேலே ஏறணும் அப்படின்னா ரொம்ப லேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு கிளே சாமி கும்பிட்டுட்டு கிளம்பலான்ட்டு வந்தோம். அது இல்லாமல் பாப்பா ரொம்ப குட்டியாக இருக்கிறனால மேலே எடுத்துகிட்டு போயிட்டு வர்றது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு கிளே சாமி கும்பிட்டுட்டோம். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறனால பயங்கரமான கூட்டமாக வேறு இருந்தது. திருவண்ணாங்குடியிலேயே நல்ல கூட்டம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறனால நல்ல கூட்டம் இருந்துகிட்டே இருந்தது. அதுவும் நாங்கள் கரெக்டாக 12 மணி பூஜைக்கு போயிட்டோம். அப்போ வந்து நல்லாவே கூட்டம் இருந்தது. உள்ளே வரும்போதே சாமிக்கு பூ வாங்கிட்டு வந்துட்டோம். வெளியில் வந்து தீபம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு இப்போ வந்து உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்து அப்படியே கோவிலை சுற்றி வந்துட்டுருக்கோம். கோவிலை சுற்றி வந்தோம் அப்படின்னா கோவிலுக்கு பின்னாடி நாகலிங்க மரம் இருக்குங்க. நாங்கள் ஒரு டைம் வந்தப்போ நிறைய பூ இருந்தது. இந்த டைம் வந்து பூ இல்லை, மேலே மட்டும் வந்து ஒரு 2 பூ இருந்தது. அதை ஜூம் பண்ணி காமிக்கலான்னு பார்த்தோம், நல்லா கிளியராக தெரியல. சுற்றி வந்தேன் அப்படியே முன்னாடி வந்தோம் அப்படின்னா இந்த 3 கோபுரங்க. இந்த 3 கோபுரத்தையும் வந்து சேர்த்து பார்க்கும்போது அவ்வளோ மைண்டு ரிலாக்ஸாக இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. அது அப்படியே வந்து ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். சுற்றி வர எல்லா சாமியும் நல்லா திருப்தியாக கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்மளோட முருகரை பார்க்கலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ தான் அபிஷேக பூஜை நடந்துட்டு இருக்கு. சாமி முடு அப்போ சாமி கும்பிடு, சாமி கும்பிடு. இப்போ தான் அபிஷேக பூஜை நடந்துட்டு இருந்தது. சரி கொஞ்ச நேரம் உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறமா கூட்டம் கம்மியானதுக்கப்புறம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துட்டோம். பாப்பாவும் அங்கே நின்றுட்டு ரொம்ப சேட்டை பண்ணிட்டு இருந்தா, எல்லாத்தையும் பிடிச்சி எழுதிட்டு இருந்தா. சரி போய் உட்காந்துக்கலான்னு சொல்லிட்டு வந்து உட்காந்தாச்சு. நாங்கள் உட்காந்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா எங்கள் அக்காவும் மாமாவும் வந்தாங்க. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சாமி கும்பிட வந்திருக்காங்க. எதிர்ச்சியாக வந்து மீட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் சேர்ந்து சாமி கும்பிட்டுட்டு ஒன்றா தான் மறுபடியும் வந்து கிளம்புனோம். அது நாங்களும் வந்து ரொம்ப நேரம் உட்காந்து எல்லோரும் பேசிகிட்டு இருந்துட்டு கூட்டம் வந்து கம்மியாகிற மாதிரியே தெரியல. சரி நீ போய் சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் வந்து நாங்களே கிளம்பி போய் சாமி கும்பிட போனோம். நல்ல கூட்டம் தான் இருந்தாலும் நல்லா பார்த்து சாமி கும்பிட்டோம். சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கிளம்புனோம்.
மாமா வந்து கூப்பிட்டுட்டே இருந்தார். பாப்பா வந்து போக மாட்டேன்ட்டா. அதுக்கப்புறம் வந்து பூனைக்கிட்ட கொண்டு போய் விடுறேன், பூனை கூட விளையாடலாம் வான்னு சொல்லி கூப்பிட்டோன்னே வந்துட்டா. பூனை மாடு இதுகிட்டலாம் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா வந்துடுவா. மற்றபடி வந்து என்ன கூப்பிட்டாலும் யார்கிட்ட வந்து போகிறதில்ல. பூனைகிட்ட போகலான்னு சொல்லி கூப்பிட்டோன்னே அவள் படுக்க போகிறா பாருங்க. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு நாங்களே எந்திரிச்சு கிளம்பலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். அக்காவும் மாமாவும் அப்படியே ஊருக்கு போயிட்டாங்க. நாங்கள் வந்து அணங்கம்பட்டி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பணும். போகிற வழியில் முருகர் ஃபோட்டோ வேணும்னு சொல்லிட்டு வாங்கலான்னு போயிருந்தேன். இந்த முருகர் ஃபோட்டோ வந்து ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தது. அதுதான் ஃபஸ்ட்டு எடுத்தேன். நான் வந்து ராஜ அலங்காரம் இருக்கிற முருகர் வாங்க சொல்லி வீட்டில் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ வந்து சரி நெக்ஸ்ட் டைம் வரப்போ வாங்கிக்கலான்னு வச்சுட்டு இந்த ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் தான் தோணுச்சு கம்முன்னு 2 ஃபோட்டோவே எடுத்துகிட்டு வந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து அங்கே ரேட் அதிகமாக சொன்னாங்க. சரி அடுத்த டைம் வரும்போது வேறு எங்காவது மெதுவாக பார்த்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டு ராஜ அலங்காரம் இருக்கிற முருகர் மட்டும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு வேல் வாங்கியிருந்தேன். அது வந்து காரில் வந்து வைக்கிறக்காக அது லாஸ்ட்டில் வந்து காமிச்சிருக்கேன். அப்படியே கோவிலில் வந்து ஒரு கிரிவலம் சுற்றிட்டு மலைக்கு தான் போக முடியல, அப்படியே சுற்றி போகலான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சொன்னாங்கன்னு சொல்லி சுற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கே டீ குடிச்சிட்டு இப்போ அப்படியே கணக்கம்பட்டி வந்து போயிட்டுருக்கோம். கணக்கம்பட்டி வந்துட்டு அரிசி வந்து ஒரு சிப்பம் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். வர வழியிலே வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அதை கொண்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கொண்டு அப்படியே சாமி கும்பிட்டுட்டு சொல்லிட்டு சாப்பிட போகிறோம். லட்சுமா சாப்பிட போறியா? சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வர வழியில் அப்படியே தென்னங்கன்று வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நர்சரிக்கு வந்திருக்கோம். தென்னங்கன்று வந்து இது வேடைக்கு நல்லா தாங்கும், ஓரளவுக்கு தண்ணி விட்டால் போதுன்னு சொன்னாங்கன்னு சொல்லி அந்த கண்ணே வாங்கிட்டோம். கூடாது. அப்படியே பழனி வந்து நெல்லை கருப்பட்டியில் காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து கேக் கட்டிங்காக கேக் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தோம். ஃபர்ஸ்ட் வந்து வெட்ட வேணாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். மகி குட்டிக்கு வந்துட்டு கூலிங்க இந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டா சேராது, சரி ஃபஸ்ட்டு பர்த்டே வெட்டாமல் இருந்தால் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு சின்ன கேக்காக வாங்கிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் காலையில் நாங்கள் வாங்கிட்டு வந்திருந்த அந்த தென்னங்கன்னெல்லாம் வச்சு வெட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ குழி பறிச்சிட்ருக்குறோம். 15 அடிக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு அப்பா குச்சி வச்சு அளந்துட்டு அளவு வச்சு விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆள் வந்திருந்தாங்க குழி தோண்ட சொல்லிட்டு இப்போ தென்னங்கன்னெல்லாம் அங்கே கொண்டு போய் எடுத்து வச்சாச்சு. ஃபஸ்ட்டு வந்து பாப்பா கையால் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தென்னங்கன்று வைக்கும்போது சாமி கும்பிட்டுட்டு வச்சு விட்டுட்டோம். நாங்கள் 10 கன்று வாங்கிட்டு வந்திருந்தோம். அளந்ததில் 11 குழி வந்திருந்தது. அப்புறம் ஏற்கனவே வந்துட்டு வீட்டில் ஒரு 2 கன்று இருந்தது. அதை வந்து தோண்டி கொண்டு போய் ஒரு கன்று அங்கே வச்சு விட்டாச்சு. சரி ஒத்தப்படையாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 11 கன்று வச்சு விட்டாச்சு. இந்த கன்று எல்லாமே வெயில் காலத்துக்கு தாங்கும் அப்படின்னு சொன்னாங்க. தண்ணி அளவாக விட்டால் போதுன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு தான் இந்த கன்று வந்து செலக்ட் பண்ணி வாங்கினோம். நாட்டு கன்று தான். டிஜே கன்று வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ரேட் அதிகமாக சொன்னாங்க. சரி அது வந்து இன்னொரு கோட்டில் வைக்க வேண்டியது இருக்குது, அங்கே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த கன்று வந்து வாங்கிட்டு வந்திருக்கிறோம். நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போதே இந்த தென்னங்கன்னெல்லாம் வச்சு வச்சு சலிச்சாச்சு. ஏன்னா காஞ்சு போயிடும், இல்லைனா வந்து தளைஞ்சு வந்தது அப்படின்னா ஆடு கடிச்சிரும். இந்த மாதிரியே போயிட்டு இருந்தது. இந்த டைம் வந்து இந்த 3 அடி வலை இருக்குல்ல, அது வந்து இந்த சைடு வராமல் கட்டி விட்டுருக்கோம். அதனால் ஆடு வராது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வச்சு விட்டுட்டோம். அவ்வளோதாங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்குன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.